காலையில் நான் 4:30க்கே எந்திரிச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா செல்வா 5 மணிக்கு நான் டியூட்டிக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னால், சரி மீன் குழம்பு வேற நல்லா இருக்கே, செல்வா மிஸ் பண்ணிடுவானே அப்படின்னு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு எந்திரி செல்வா அப்படின்னு எழுப்பு. எனக்கு தூக்கம் வருது போடின்னு நம்ம மேலே கோவப்பட்டுட்டு, அடப்பாவி நானாடா 5 மணிக்கு எந்திரிச்சு வண்டிக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு உள்ளே நினச்சிட்டு நம்மளும் தூங்கலாம், பட் வேகமாக எந்திரிச்சாலே நமக்கு தான் பசிக்க ஸ்டார்ட் ஆயிருமே அப்படின்னு ஒரே ஒரு மாதுளப்பழம் மட்டும் உடச்சி சாப்பிட்டாச்சு. காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் பண்ண போனே மாதுளப்பழம் சாப்பிட்டா லைட்டாக கசக்கும், அப்புறம் போக போக செட் ஆயிரும். அப்படியே சாப்பிட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம்னு நல்லா தூங்கியாச்சு. காலையில் எந்திரிக்கும் போதே 9 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சுமே லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு தோசை தான் ஆல்ரெடி மாவு ஆட்டி வச்சுருந்தேன். மாவும் நல்லா புஷ் புஷ்ஷுன்னு பொங்கி இருந்தது. தோசை எனக்கு நான்ஸ்டிக்கில் ஊற்றினா நல்லா வரும், கல்லில் ஒழுங்காக வராது. செல்வாக்கு வந்து கல்லில் ஊற்றுறா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊற்றுறேன்னு செல்வாவே 2 பேருக்கு தோசை ஊற்றிட்டான். அப்படியே சாப்பிட்டுட்டு செல்வா 11:30க்கு தான் டியூட்டிக்கே கிளம்புனா. பாப்பா கிளம்பும் போதே லைட்டாக தூத்தல் விழுந்துகிட்டே இருந்தது. அப்படியே செல்வாவை அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது துவைக்க, பட் தூத்தல் நின்றதுக்கப்புறம் துவைச்சிக்கலான்னு அதை தான் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்